தற்கொலை ஆட்சி பொறுப்பை ஏற்று இன்றோடு கணக்கிட்டு பார்த்தால் ஒரு 69 நாட்களை நெருங்கி இருக்கின்றது. இந்த 69 நாட்களில் விவசாயிகள் தங்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற போராட்ட களம் ஒரு புறம், தினந்தோறும் மின்சாரம் இல்லை என்று மின்வெட்டால் இரவு பகல் பாராமல் வீதிக்கு வந்து போராடுகின்ற பொதுமக்கள் ஒரு புறம், பால் உற்பத்தியாளர்களுக்கு போதிய விலை நிர்ணயம் செய்யவில்லை என்று பாலுக்காக போராடுகின்ற பால் உற்பத்தியாளர்கள் ஒரு புறம். போராட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சத்துணவு ஊழியர்களுக்கு அளித்த உறுதிமொழியை காப்பாற்ற வேண்டும் என்று போராட்டம் ஒரு புறம், தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று கூறிய அந்த கூற்றை மெய்ப்பிக்க வேண்டும் என்று போராடுகின்ற போராட்ட கூட்டங்கள் ஒரு புறம், டாஸ்மாக் பணியாளருடைய போராட்டம் ஒரு புறம். இப்படி தமிழகத்தை இருள் சூழ்ந்திருக்கின்ற போராட்ட களங்கள் பலதரப்பு இருந்தாலும் இன்றைக்கு மனிதநேயத்தோடு பார்க்கப்படுகின்ற, மற்றொருவருடைய உதவியோடு தங்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் கூட இந்த கேடுகட்ட ஆட்சியில் வீதிக்கு வந்து போராடுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்திருக்கின்ற இந்த அரசை கண்டிப்பது முழுக்க முழுக்க ஒரு நியாயமான செயல். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கூட அஜித்குமார் என்பவர் காவல்துறையினரால் அடித்து மரணத்தை எழுதினார். அன்றைய முதல்வர் அந்த சம்பவத்தை கொலை வழக்காக மாற்றி அதில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ததோடு இல்லாமல் அந்த மாற்றுத்திறனாளியை தன்னுடைய கைபேசியிலே நேரடியாக தொடர்பு கொண்டு அவருக்கு ஆறுதல் கூறியவர் மனிதநேயமிக்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆம், அவர்தான் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தரப்படுகின்ற மாதாந்திர மாற்றுத்திறனாளிகளுடைய நிதியை 1500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி காட்டியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். 14000 பேர்களை ஒரே கையெழுத்தில் உள்ளாட்சி பிரதிநிதிகளாக நியமித்து மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் மறுமலர்ச்சியை உண்டாக்கிய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள்தான்.